சாதி மறுப்பு திருமணம் நடத்தியதற்காக நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேசிய கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் அலுவலகம் தாக்கப்படுவது விடியா திமுக ஆட்சியில் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கிற்கு அத்தாட்சி என்றும், சுயமரியாதை இயக்கம் தழைத்தோங்கிய தமிழ்நாட்டில் இன்றளவும் சாதிய தீண்டாமையால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது வேதனைக்குரியது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பணன் ராமுவின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சத்திரக்குடி அருகே உள்ள தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பணன் ராமு என்பவர் குவைத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் கடந்த 26 ஆண்டுகளாக மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். குவைத்திலிருந்து கேரள மாநிலம் கொச்சிக்கு இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட கருப்பணன் ராமுவின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. அப்போது உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர். இதையடுத்து கருப்பணன் ராமுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த முகமது ஷெரீப்பின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குவைத்திலிருந்து கேரள மாநிலம் கொச்சிக்கு இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட முகமது ஷெரீப்பின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. முகமது ஷெரீப்பின் உடலை கண்ணீர் மல்க குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட நிலையில் சைதானிபி பள்ளிவாசல் வளாகத்தில் இன்று காலை உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த தஞ்சை மாவட்டம் பேராவூரணியை சேர்ந்த இளைஞரின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் புனாப் ரிச்சர்ட் ராய் கடந்த 2019 ஆண்டு முதல் குவைத்தில் உள்ள ஒரு தனியார் கட்டுமான கம்பெனியில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்த நிலையில் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து தீ விபத்தில் இறந்த இந்தியர்களின் உடல்கள் குவைத்திலிருந்து கேரள மாநிலம் கொச்சிக்கு இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட நிலையில் பேராவூரணியைச் சேர்ந்த புனாப் ரிச்சர்ட் ராயின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது அவரது தாய் கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. இதையடுத்து நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்ற நிலையில் ஆதனூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் இறுதி சடங்குகளுக்கு பிறகு இளைஞரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த திருச்சி மாவட்டம் நவல்பட்டை சேர்ந்த ராஜுவின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நவல்பட்டு அண்ணா நகரில் உள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக ராஜுவின் உடல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து பர்மா காலனியில் உள்ள இடுகாட்டில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பனின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் குவைத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த 20 ஆண்டுகளாக ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் தொழிலாளர்கள் குடியிருப்பில் நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கி மாரியப்பன் உயிரிழந்தார். இதையடுத்து கேரள மாநிலம் கொச்சிக்கு உடல் கொண்டுவரப்பட்ட நிலையில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மாரியப்பனின் உடல் சொந்த ஊரான வானரமுட்டிக்கு கொண்டுவரப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில்வே கேட் பகுதியில் சென்ற அரசு பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் கீழே இறங்கியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். அரசு பேருந்து ரயில்வே கேட்டை கடந்தபோது பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த சரக்கு வாகனத்தில் மோதுவது போல சென்று சாலையோரம் இறங்கியுள்ளது. உடனடியாக பேருந்தில் இருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். 40க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். பேருந்தை உடனடியாக நிறுத்தியதால் மேற்கொண்டு பேருந்து கவிழாமல் நின்றது. பிரேக் பிடிக்காத ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கிய விடியா திமுக அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்ததை அடுத்து நள்ளிரவு முதல் சென்னை உட்பட 13 கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய மாதங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டும் வழக்கம் போல் வங்கக்கடலை ஒட்டிய கிழக்கு கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கிய மீன்பிடி தடைக்காலம் நேற்றிரவுடன் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து நள்ளிரவு முதல் தமிழகம் முழுவதும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உட்பட 13 கடலோர மாவட்டங்களில் உள்ள மொத்தம் 15,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி படகுகள் மூலம் சுமார் 1 லட்சம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். ஆண்டுக்கு 10 மாதம் நாங்கள் தொழில் பண்ணுறோம், 2 மாதம் லீவில் இருக்கிறோம். அந்த 2 மாதம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த 10 மாதம் தொழில் பண்ணுற போட்டு இன்றைக்கி எல்லா போட்டும் தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான போட்டு தான் மீன் விற்பாங்க. இன்னி பார்த்தா ஆயிரக்கணக்கான போட்டு இன்னி ஃபுல்லாகவே தொழிலுக்கு போயிடுவாங்க. அப்போ ஓரளவுக்கு மீன் அதிகமாக தான் வரும். எப்படி தொழில் பண்ணுற மீனவர்களுக்கு மீனவர் சொசைட்டி மூலிமா தடை காலத்தில் 8000 ரூபா பணம் கொடுக்குறாங்களோ, அதே போல் ஒரு விசைப்படகுகளுக்கு ஒரு 50,000 ரூபாலேருந்து 1 லட்சம் ரூபா இந்த தடை காலத்தில் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நாகை மாவட்டத்தில் 25 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 40,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். இந்த நிலையில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் 25 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 40,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடல் அன்னையை வணங்கி ஆர்வமுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய டீசல் 1800 லிட்டரிலிருந்து 4000 லிட்டராக உயர்த்தி தர வேண்டும் என்றும், மீன்பிடி வலைகள் வாங்குவதற்கு அரசு மானியம் வழங்கி உதவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை, நீலகிரி மாவட்டத்தில் சொத்துக்களுக்கான வரைவு வழிகாட்டி மதிப்பீடு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 15 நாட்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருவாய், கிராமங்கள் வாரியாக சொத்து மதிப்புகளை வரைவு வழிகாட்டி பதிவேடு தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வட்டாட்சியர், சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்கள் இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மீது ஏதேனும் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துரைகள் இருந்தால் 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான மதிப்பீட்டு துணைக்குழுவிடம் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18வது மக்களவைக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் ஜூன் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18வது மக்களவையின் முதல் கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3 வரை நடைபெறவிருக்கிறது. இதில் புதிய எம்பிக்கள் பதவியேற்கின்றனர். அதேபோன்று மாநிலங்களவை அமர்வு ஜூன் 27இல் தொடங்கி ஜூலை 3 வரை நடைபெறவிருக்கிறது. ஜூன் 27ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். இந்த நிலையில் மக்களவைக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் ஜூன் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய கூட்டத்தின் சில அமர்வுகளை இடைக்கால மக்களவைத் தலைவரே தலைமை தாங்குவார் என்றும், புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் மற்றும் மக்களவைத் தலைவர், துணை மக்களவைத் தலைவர் தேர்வுக்கான வாக்கெடுப்பையும் அவரே நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.